الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني اذهبوا فتحسسوا من يوسف وأخيه ولا تيأسوا من روح الله إنه لا ييأس من روح الله إلا القوم الكافرون. صدق الله العظيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه أنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم قبل موته ب3 أيام يقول: لا يموتن أحدكم إلا وهو يحسن الظن بالله. وقال صلى الله عليه وسلم أيضا: يقول ربنا تعالى: أنا عند ظن عبدي بي وأنا معه إذا ذكرني. وقال أيضا: أنا عند ظن عبدي بي إن كان خيرا فله وإن ظن شرا فله، أو كما قال صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه عز وجل. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்மில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில சந்தோஷங்களும் துக்கங்களும், சில இனிப்புகளும் கசப்புகளும், சில செழிப்புகளும் நெருக்கடிகளும் என்று கவலை, துக்கம், சஞ்சலம், நெருக்கடி என்று பல விடயங்களால் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் எல்லா துறைகளிலும் எனக்கு எல்லாமே நன்றாக இருக்கிறது, எனக்கு எல்லாமே சீராக இருக்கிறது, எனக்கு நிறைவாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்வார் என்றிருந்தால் அவர் வாழ்வது உலகத்தில் அல்ல, அது சுவர்க்கத்தில் தான் கிடைக்கும். உலகத்திலே இனிப்பு கசப்பு, இரவு பகல், கோடை மாறி என்று ஒவ்வொன்றுமே மாறி மாறித்தான் வருகிறது. கண்ணியமானவர்களே, சோதனைகள், சிரமங்கள், கவலைகள், நெருக்கடிகள் நம்மை விட்டு நீங்குவதற்கு சில விடயங்களை நம்முடைய கையிலே அல்லாஹ் தந்திருக்கிறார். நான் பேச இருக்கின்ற தலைப்பை ஆரம்பத்திலே சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த மூமின்களிடம், முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம்தான் ஹுஸ்னு ظن பில்லாஹ், அல்லாஹ்வுடன் நல்லெண்ணம் வைப்பது. அல்லாஹ்வை பற்றி உள்ளத்திலே திருப்தி காண்பது. எந்த நிலைமையிலும் அல்லாஹ்
எனக்கு எது செய்தாலும் நலவுதான், எந்த நிலைமையை தந்தாலும் அதனுடைய முடிவு சிறந்ததுதான் என்ற ஒரு நல்லெண்ணம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் வாழ்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், மூமின்கள் எல்லோரிடமும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. குர்ஆன் ஹதீஸுடைய வரலாற்று ரீதியான நிகழ்வுகளை முன்வைத்து இந்த விடயத்தை நான் ஒவ்வொரு நிகழ்வோடு இணைத்து செல்வேன். அடுத்த விடயம்தான் நற்சகுணம். அபசகுணமாக பேசக்கூடாது. சரித்திரியம், முசீபத், எனக்கு எல்லாமே ஒரு வகையான சரித்திரியம் என்று எந்த சோதனையில் அகப்பட்டாலும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அப்படியேதான் ஆகும். இந்த கஷ்டம் நீங்கும், இந்த கவலை போகும், என்னுடைய குமருக்கு கல்யாணம் நடக்கும், என்னுடைய நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும், என்னுடைய கடன் தொல்லை நீங்கும், என்னுடைய இந்த பிரச்சனை இல்லாமலாகும், என்னுடைய காணி எனக்கு கிடைக்கும், என்னுடைய குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும், என்னுடைய மனைவி என்னை நேசிப்பாள், என்னுடைய கணவன் என்னை நேசிப்பார், என்னுடைய பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக அமையும், பொருளாதார பிரச்சனை இல்லாமலாகும் என்று ஒவ்வொரு விடயத்திலும் அல் ஃபஅலுல் ஹஸன், அரபியில் சொல்வது நற்குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தன்மை சஹாபாக்கள் சொல்லும் பொழுது யுஹிப்புல் ஃபஅலுல் ஹஸன், நற்குணம் எப்பொழுதுமே சிரமம் நெருக்கடி என்று விளங்கினாலும் அதற்குள்ளால் அபசகுணமாக பேசாமல், சரித்திரியம் என்று சொல்லாமல் அதற்கு நேர்மாற்றமாக நற்சகுணத்தோடு பேசுகின்ற நடந்து கொள்கின்ற பண்பு நபியவர்களுக்கு பிடிக்கும். அன்பானவர்களே, ஆரம்பத்திலே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன். இது யாருடைய வசனங்கள்? தன்னுடைய அன்பு மகனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்த தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசகங்கள். அதுக்கு பின்னால் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் பின்யாமீன் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது குழந்தையையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற, நெஞ்சுருகிக் கொண்டிருக்கின்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளிடம் சொன்ன வார்த்தைகள். யா பனி யذهبு, அந்த பிள்ளைகளை சென்று தேடுங்கள். அவர்கள் தான் அவர்களுடைய கையால் பால் கிணற்றிலே போட்டார்கள். ஒரு கருத்தில் 17 வயதில், இன்னொரு கருத்தில் 18 வயதில், அதோட குறைய வயது 12 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டவர்கள் அவர்கள் தான். 2 மனைவிமார்களில் ஒரு மனைவிக்கு கிடைத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பின்யாமீனும், மற்ற மனைவிக்கு கிடைத்தவர்கள் தான் அந்த ஏனைய 10 பிள்ளைகளும். அந்த ஒருவனிலிருந்து உருவாகியதுதான் இந்த யூதர்கள், யஹூதா என்று சொல்லக்கூடியவரிடம். நிகழ்வு என்ன தெரியுமா? அடிக்கடி அழுது அல்லாஹ்விடம் மன்றாடி, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையை, துக்கத்தை, சஞ்சலத்தை நான் அல்லாஹ்விடம் தான் முறையிடுவேன். அடிக்கடி அழுது புலம்பிக் கொண்டு அல்லாஹ்விடம் மன்றாடி கொண்டு பிள்ளைகளிடம் சொல்வார்கள், கொஞ்சம் தேடி பாருங்கள், யூசுஃபையும் பின்யாமீனுடைய சகோதரரையும் கொஞ்சம் தேடி பாருங்கள், தகவல் கிடைக்கிறது, விசாரித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய கிருபையை மட்டும் நிராசையாக வேண்டாம். நம்பிக்கை, அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளை என்னிடம் ஒப்படைப்பான். கனிமலை நிராகரிக்கின்ற கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழந்து நடந்து கொள்வார்கள், நிராசையாகுவார்கள். இது ஒரு ஆயத். ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கின்ற குழந்தை அந்த பெட்டியிலே வைத்து அப்படியே அந்த நீல் நதியிலே போட்டு விடுங்கள், அல்லது கடலிலே பக்கத்து தீகத்தில் கடல். பால் கொடுக்கின்ற அந்த பருவத்திலே பால் ஊட்டும் தாய் அதை செய்வதாக இருந்தால் எவ்வளவு தைரியம் வேண்டும்? அல்லாஹ் வாக்களித்தான். அவருக்கு அல்லாஹ் அறிவித்த உள்ளத்திலே
ஒரு உரிப்பை போட்டான், போடுங்கள். சொல்லப்பட்டது, உங்களுக்கு மீட்டு தருவோம், அந்த குழந்தையை ரசூலாகவும் மாற்றுவோம். என்ன நடந்தது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கை அது வீண் போகவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான், எப்படி சந்திக்க வைத்தான்? இவர்கள் பலஸ்தீனிலே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றிலிருந்து அள்ளப்பட்டு எகிப்திலே, அரபியிலே மிஸ்ரன் சொல்வோம், எகிப்திலே கண்ணியமானவர்களே, பின்னர் சகோதரர்கள் சொல்கிறார்கள், இங்கு பஞ்சம் வருகிறது, இங்கு வறுமை, அங்கே உதவி தேடுகிறார்கள். இரண்டாவது சந்திப்பில் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். கண்ணியமான, அதுக்கு பின்னால் யூசுப் என்று அடையாளம் தெரியும். அதுக்கு பின்னால் இங்கே தாய் தந்தை வரவேற்கிறார்கள். அங்கு கண்ணியமானவர்களே ஒரு பொருளாதார அமைச்சருடைய ஸ்தானத்திலே பிள்ளை இழந்தார்கள். அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் மீட்டு தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? கண்ணியமானவர்களே, அந்த நாட்டுடைய பொருளாதாரமே இவருடைய கட்டுப்பாட்டில். பெற்றோர்களை சிம்மாசனத்தில் அமர வைத்து கௌரவித்து எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சிரம் சாய்த்து கௌரவித்தார்கள். என்ன நிகழ்வு வருகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் பால் குடிக்கின்ற அந்த பருவத்திலே தாயிடம் ஒப்படைத்தான். எந்த செவிலித்தாயுடைய பாலையும் அந்த குழந்தை அருந்தவில்லை. அதுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி ஃபிரௌனுடைய சபையிலே எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்? எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவிக்கின்ற அந்த ஃபிரௌனுடைய மனைவியின் மடியில், ஃபிரௌனுடைய மடியில், அந்த அரசு தர்பாரிலே அல்லாஹ் வளர்க்கிறான். பாலூட்டுவதற்கும் அவர்களுடைய தாயைத்தான் அல்லாஹ் அங்கே அனுப்பி வைக்கிறார். நம்பிக்கை, நிலைமை சீராகும், இழந்தது கிடைக்கும், இந்த நெருக்கடி இல்லாமலாகும். ஹதீஸுல் குதுஸி என்று சொன்னேன், ஒரு பல வார்த்தை பிரயோகக்கூடிய ஒரு ஹதீஸ் குதுஸி. அடுத்து நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்ன ஹதீஸ், தான் மௌத்தாகுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்ன ஹதீஸ் தான், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், உங்களில் யாரும் அல்லாஹ்வுடன் நல்லெண்ணம் வைக்காமல் மௌத்தாக வேண்டாம். அல்லாஹ்வுடன் நல்லெண்ணம். என்னுடைய ரப்பு இரக்கமுள்ளவன், என்னுடைய ரப் என்னை பராமரிக்கக்கூடியவன், எனக்கு ரிஸ்க் தரக்கூடியவன், என்னை இல்லாத ஒரு பொருளாக இருந்த என்னை உருவாக்கியவன். கண்ணியமானே, இப்படி அல்லாஹ்வுடன் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஒரு வாலிபர் சக்கராத் இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்க சென்ற சமயம் கேட்டார்கள், உங்களுடைய உள்ளம் இப்போது எப்படி இருக்கிறது, எதை ஆதரவு வைக்கிறீர்கள்? சொன்னார், நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுகிறேன். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்திலே சக்கராத்துடைய நிலைமையில், இறுதி தருவாயில் யாருடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் வருமோ, அல்லாஹ் என்னை மன்னிப்பான், மறுமுனை அல்லாஹ்வுடைய அச்சம், இந்த நேரத்தில் இந்த தன்மைகள், இந்த எண்ணங்கள் ஒருவரிடம் வரும் என்றால் அல்லாஹ் அவர் ஆதரவு வைக்கின்ற அந்த ரஹ்மத்தை, கிருபையை, இரக்கத்தை அவர் மீது தெரிவான். அதே போல அவர் பயப்படுகின்ற தண்டனை விட்டும் அவரை பாதுகாப்பான். இதுதான் நல்லெண்ணம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல்வேறுபட்ட சோதனைகள், நெருக்கடிகள் வந்தன. இந்த நாமும் பல துறைகளிலே சோதிக்கப்பட்டிருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறோம், மனசு வந்திருக்கிறோம், உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது, கண் கலங்கிக் கொண்டிருக்கிறோம், முகம் சிரிக்கிறது, உள்ளம் அழுகிறது. எத்தனை விடயங்களை, அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். வருமானமின்மை, வருமானம் போதாது, வரவை விட செலவு அதிகம், ஒன்றுமே கைகொள்வது கிடையாது, எல்லாமே இடையிலே நிற்கிறது. நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய தன்மை நிராசை கிடையாது. தியாகம், முயற்சி, அர்ப்பணிப்பு, பாடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நெருப்பில் அல்லாஹ் நெருப்பு வெளிரங்கம், அந்த நெருப்புடைய தன்மையை நேர் மாற்றமாக அல்லாஹ் மாற்றினான். அவருடைய நம்பிக்கை அவர்களுக்காக மூட்டப்படுகிறது. மாதக்கணக்கில் விறகு கொட்டப்படுகிறது. நேர்ச்சை வைத்து வைத்து விறகுகளை கொட்டுவார்கள். ஓடவில்லை, ஒழியவில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான்,
போடப்படுகின்ற பொழுது கண்ணியமானே 16-17 வயது, 40-50 வயது அல்ல, 16 வயது வாலிபர், டீனேஜ். மலக்கை அனுப்பி அல்லாஹ் கேட்டான், மழையை பொழிய வைத்து அணைக்கவா? அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு உதவி செய்ய வந்தார்கள். கண்ணியமானவர்களை கேட்டார்கள், நீங்களாக வந்தீர்களா அல்லாஹ் அனுப்பினானா? நாங்கள் கேட்டு வந்தோம். அம்மா இலைக்குமா பலா, உங்களின் பக்கம் எனக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களிடம் உதவி தேட மாட்டேன். அம்மா இலா ரப்பி பலி, என்னுடைய இரட்சகனின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது, அவன் எனக்கு உதவி செய்வான். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வநிஅமல் வக்கீல், என்னுடைய விடயங்களை பொறுப்பேற்று செவ்வனை நிறைவேற்றுவதற்கு அவன் சிறந்தவன். போடப்பட்டார்கள், வீசப்பட்டார்கள், எரியப்பட்டார்கள். நெருப்போடு அல்லாஹ் பேசுகிறான். நெருப்புக்கு கட்டளை சம்பவம் விரிவாக தெரியும். படிப்பில் என்ன தெரியுமா? நெருப்பையே குளிராக மாற்றினான் அல்லாஹ். நெகட்டிவான சிச்சுவேஷன், எதிர்மறையான நிலைமை, அதை அல்லாஹ் நேர்மறையாக பாசிட்டிவாக மாற்றினான். உஷ்ணமான நிலைமை குளிராக மாற்றினான். கண்ணியமானே, அதுதான் நமக்கு பாடம். நம்முடைய நிலைமை உள்ளம் நன்கு கொண்டிருக்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது, மனக்கவலையாக இருக்கிறது, நெருக்கடியாக இருக்கிறது. இதற்குள்ளும் அல்லாஹ் ஹைரை நலவை ஏற்படுத்துவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பின் தன்மையை மாற்றியது போன்று நம்பிக்கை வைத்தால் நடக்கும். அடுத்த ஹதீஸுடைய ஹதீஸுல் குதுஸி, அல்லாஹ் சொன்னதை நபி அவர்கள் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் என்னுடைய கருப்பொருள். அன இன்த வன்னி அப்தி, என்னுடைய அடியார் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ கருதுகிறானோ, என்னிடம் எப்படி விடயங்களை எதிர்பார்க்கிறானோ அது போன்று நடந்து கொள்வேன். பின்னால் பல வார்த்தை பெரிய வருகிறது. நல்ல எண்ணம் வைத்தால் அவனுக்கு அந்த நலவு கிடைக்கும். தீய எண்ணம் வைத்தால் ஷர்ரு, கெடுதி, கருத்தரியம், முசீபத் ஒன்றுமே சரி வராது. எந்த விடையும் கயிறாகாது, இந்த நோய் சுகமாகாது, இந்த கடன் நோச்சு வரைக்கும் இருக்கும், என்னுடைய வீட்டு பிள்ளைக்கு திருமணம் நடக்கவே நடக்காது என்று அபசகுணமாக, ஷர்ராக, கெடுதியாக, தருத்திரியமாக என்னை பற்றி நினைத்தான் என்றால் அந்த தருத்திரியமும் கெடுதியும் முசீபத்தும் தான் அவனுக்கு கிடைக்கும். இது அல்லாஹ் சொல்கின்ற விடயம். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி மாஷா, அவன் விரும்பியதை என்னை பற்றி நினைக்கட்டும், நினைத்தது கிடைக்கும், நினைத்தது கிடைக்கும். நபிமாருடைய நிகழ்வு கனிமலை, அந்த வெளித்தோற்றத்தில் நெருக்கடி இருக்கும், ஆனால் அதற்குரிய அல்லாஹ் நல்ல முடிவுகளை ஏற்படுத்தினார், சிறந்த பெருபேறுகளை உண்டு பண்ணினார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், கல் மலையிலிருந்து, கற்பாறையிலிருந்து சினையொட்டகம் வர வேண்டும். அல்லாஹ் உண்மையான இறைவன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் கற்பாறைக்குள் இருந்து சினையொட்டகம் வர வேண்டும். சுற்றி என்ன சொல்லும்? பரத்தறிவு என்ன சொல்லும்? நடக்குமா? சும்மா மௌத்திகமா மடத்தனமான கேள்வி கேட்க வேண்டாம். சொன்னார்கள் தான், இவர்களை பார்த்து, அவர்கள் நபிமார்களை பார்த்து மடத்தனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் தான் மௌத்திகம் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைத்தார்கள். யா அல்லாஹ், இதை நிரூபிக்க வேண்டும், இப்படி ஒட்டகம் வர வேண்டும், சினை ஒட்டகம். அந்த கற்பமுள்ள கற்பிணியான ஒட்டகத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். அந்த ஒட்டகத்தை அவர்கள் பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுபாடு செய்து அறுத்தார்கள். அதன் மூலம் அவர்கள் அழிவை சந்தித்தார்கள். கனிமொழி, கற்பாறையிலிருந்து ஒட்டகம், அதுவும் சினை ஒட்டகம் வருவதென்பது வெளிரங்கத்துடைய சூழலிலே ஒரு எதிர்மறையான, ஒரு அசாத்தியமான நிலைமை. ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இந்த கற்பாறையிலிருந்து நீ ஒட்டகத்தை வெளிப்படுத்த சக்தி உள்ளவன். ஆனால் இந்த வன்னி அபிஜீபி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் நல்லெண்ணம் வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை வெளிப்படுத்தி கொடுத்தான், குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் ஃபிரௌனுடைய படை, பெரும் பயில்வான்கள், சக்தி வாய்ந்தவர்கள்,
முன்னால் கடல், 3 பகுதிகளிலும் அப்படியே முற்றுகையிட்டு விட்டார்கள் பிறனுடைய படை. முன்னால் கடல். சொன்னார்களா நீச்சல் தந்தவன் என்று சொல்லுங்கள், மற்றவர்கள் அழிவோம்? இல்லை, கூட்டம் சொன்னார்கள், இன்னல்ல முதுரக்கும், நாங்கள் அகப்பட்டு விட்டோம், சிக்கிக் கொண்டோம். சில பிரச்சனைகள் வரும் கண்ணியமானே, அதை கண்டால் வழி இல்லை. சில சோதனைகள் வரும், இதை கண்டால் எனக்கு தாக்குப்பிடிக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நம்பிக்கை இழக்கக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. என்ன நடந்தது? கல்லா, நீங்கள் சொல்வது கொண்டடைக்காது. அங்கே அவர்கள் அபசகுணமாக பேசுகிறார்கள், துச்சகுணமாக பேசுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நற்சகுணமாக பேசுகிறார்கள். இல்லை, இந்த ஆபத்தில் அல்லாஹ் அகப்பட வைக்க மாட்டான். நாங்கள் அகப்படவில்லை, சிக்கிக் கொள்ளவில்லை. நிச்சயமாக என்னுடன் என்னுடைய இரட்சகன் இருக்கிறார். சயஹதி, எனக்கு வழியை திறப்பான், வழியை காட்டுவான். பிறனுடைய படையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை ஏற்படுத்துவான். என்ன நடந்தது? 12 கூட்டம், பெரும் சமுதாயம், 12 பிரிவுகள். 12 பிரிவுகளுக்கும் 12 பாதைகளை கடலையே அல்லாஹ் கண்ணியமான பாதையாக அமைத்துக் கொடுத்தான். 12 கூட்டமும் அப்படியே சென்றார்கள், கரை சேர்ந்தார்கள். பிறவுடைய கூட்டமும் பின்னால் போகின்ற பொழுது கடல் மத்தியிலே வைத்து அல்லாஹ் கடல் நீரை சேர்த்து விட்டான், பாதையை இல்லாமல் ஆக்கினான். அந்த பாதை கடலாக மீண்டும் மாறியது. அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பிறனுடைய உடல் படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அநியாயக்காரர்கள் படிப்பினை பெறுவதற்காக. விடயம் என்ன தெரியுமா? கடல் முன்னால் கப்பல் கிடையாது, படகு கிடையாது, அந்த அளவுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் கிடையாது. கண்ணியமானே, அந்த கடலையே பாதையாக தான் மாற்றிக் கொடுத்தான். நெகட்டிவான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் பாசிட்டிவான எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான ரிசல்ட்டை பெரிய அல்லாஹ் வெளியாக்கினார். இதுதான் நம்பிக்கை. இன்ன மஅய ரப்பி, நிச்சயமாக ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழியை திறப்பான். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நிகழ்வுகள் எந்த அளவு நிலைமை என்றால், ஹந்தக் அகழிப்போர், குழி தோண்டினார்கள், அகழி தோண்டினார்கள். எதிரிகளுடைய அந்த குதிரைகள், ஒட்டகங்கள் இங்கே வர முடியாமல், எதிரிகள் தாண்ட முடியாமல், சல்மான் பார்க்கடைய அந்த அபிப்பிராயப்படி எப்படி தெரியுமா நிலைமை? அகழி தோண்டும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் வந்து மாறி மாறி தோண்டுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த அளவு பசி என்றால் ஆடையை உயர்த்தி காட்டினார்கள், வயிற்றிலே கல் கட்டி இருக்கிறோம். அது எல்லா கல்லும் அல்ல, வரலாறு எழுதப்படுகிற அந்த கல் பசியுடைய அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய, பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கல். பசியின் பொழுது அந்த விலகினத்தை தணிக்கக்கூடிய ஒரு கல், ஒரு வித்தியாசமான ஒரு கல் கட்டி இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி காட்டினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கல், நபி அவர்கள் 2 கற்கள். இரட்டை பசி. இந்த நிலைமையில் எப்படி நிலைமை? சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. சஹாபாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு அல்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஈட்டம்பரம் தான் சாப்பாடு. எப்படி சாப்பிடுவோம்? சுவைத்து சாப்பிடுவோம், தப்பி சாப்பிட மாட்டோம், மென்று தின்ன மாட்டோம். மென்று சாப்பிட்டால் உடனே முடித்துவிடும். ஒரு நாள் பூராக அந்த ஈட்டம்பழத்தை நாம் கொட்டி சாப்பிடுவது போன்று அதை சுவைத்து சாப்பிடுவோம். பசியின் அகோரத்தால், உணவின்மையால் இலை குலைகளை தின்றோம். ஆட்டின் விட்டை போன்று, அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், ஆற்றின் விட்டை போன்று எங்களுடைய கழிவுகள் வெளியாகியது இலைகளை தின்றதனால். அந்த கட்டத்தில் அகழி தோன்றும் பொழுது சூழல் நெருக்கடி, சூழல் பசி, சூழல் பட்டினி, சூழல் கவலை, சூழல் பாதகம். நபியருடைய பேச்சு
நற்கவனம். நபி அவருடைய பேச்சு அது எப்படியான அறிவிக்குங்கள், இந்த நிலைமைக்கு மாற்றமானது. தோன்றும் பொழுது கற்பாறைகள் உடைந்து வெடிக்கும் பொழுது, சில வெளிச்சங்கள் வெளியாகும் பொழுது சொன்னார்கள், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், ரோம் வெற்றி கொள்ளப்படும். இந்த காலத்து வல்லரசுகள் போன்றுதான் அந்த காலத்து வல்லரசுகள். பாரசீகம் சொல்லும் பொழுது இந்த ஈரானுடைய பகுதி ரோம், இப்பொழுதும் ரோம் தலைநகரம் அங்கு இருக்கிறது. அதுவும் பலஸ்தீனுடைய ஷாம் தேசத்துடைய ஒரு பகுதியிலும் அந்த காலத்தில் ரோமுடைய ஒரு பகுதி இருந்தது. கண்ணியமானவர்களே, இது வெற்றி கொள்ளப்படும். சொல்கின்ற நிலைமை எப்பொழுது சாப்பிட ஒன்றும் இல்லாமல் கல்கட்டு இருக்கும் பொழுது சொல்கின்ற விடயம் வல்லரசுகள் வெற்றி கொள்ளப்படும். நற்குணம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, வெற்றியை அல்லாஹ் தருவார். கிடைத்ததா இல்லையா? வெற்றிகள் குவிந்ததா இல்லையா? ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? தங்க பாறைகள், அங்கே இருக்கின்ற வைடூரியங்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள் சஹாபாக்களுடைய காலை முற்றமிட்டதா இல்லையா? நம்பிக்கை. இப்பொழுது பசிதான், பொருளாதார நெருக்கடிதான், கவலைதான், நோய்தான், கடன் தான். இப்படியே மௌத்தாகுவேன் என்றால் அப்படித்தான் மௌத்து வரும். கூடிய சீக்கிரம் இல்லாமலாகும், நெருக்கடி நீங்கும், கவலை போகும், இந்த பிரச்சனை இல்லாமலாகும், இந்த வழக்கு தீரும். இந்த இறுக்கம் எல்லாம் அப்படியே இலகுவாகும் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்விடம் வர வேண்டும். பாரசீகம் அடிமைகள் போன்று அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். அதுதான் கண்ணியமானவர்களே, சமகாலத்திலும் இப்பொழுது நாங்கள் காற்று மின்னிற்கு கீழால் அமைதியாக எந்த ஓசையும் இல்லாமல் ஹுத்பா நான் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதே நிமிடம், இதே வினாடி அந்த பல நாடுகளில் பல முஸ்லிம்களுக்கு சோதனை, குறிப்பாக பலஸ்தீனிலே அந்த காசா என்று சொல்லக்கூடிய காசா, அரபியிலே கஸா, பெரும் பெரும் மேதைகள் உருவாகிய ஊர், பிறந்த ஊர், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹுடைய ஊர், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹுடைய ஊர். கண்ணியமானவர்களே, இந்த நிமிடம் எத்தனையோ பெண்கள் விதவைகள் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிடம் எத்தனையோ பிள்ளைகள் அனாதையாகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிடம் எத்தனையோ பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் ஷஹீதாகிக் கொண்டிருக்கின்றன. பால் அருந்த வேண்டிய குழந்தைகள் இரத்தம் கட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம். அது நெருப்பிருக்கிறது. நெருப்பு அணையும் பொழுது கூடுதலாக மேலே உயர்ந்துதான் அணையும். அதுபோல இந்த யூதர்களுடைய பதிக்கப்பட்ட அந்த யூதர்களுடைய அழிவு காலம் நெருங்கி அவருடைய நம்பிக்கை வீண்போகவில்லை. பலஸ்தீன் மக்கள் யார் யாரும் இதுவரைக்கும் ஷஹீதாக இருக்கிறார்களோ அவருடைய ஒவ்வொரு இரத்தத்திலையும், ஒவ்வொரு கண்ணீரும், அவருடைய ஒவ்வொரு போராட்டமும், அவர்களுடைய ஒவ்வொரு ஏற்றமும், அவர்களுடைய ஒவ்வொரு தியாகமும் அல்லாஹ்வுக்கானது, இஸ்லாத்துக்கானது. இஸ்லாம் முஸ்லிம் என்ற ஒரு காரணம். அவர்களுடைய நிலைமையிலும் அல்லாஹ் முன்னேற்றங்களை, மாற்றங்களை, வெற்றிகளை கொடுப்பான், கொடுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த முறை நடக்கின்ற இந்த மோதல் இருக்கிறது, இது ஒரு வகையான இந்த கௌரவ பிரச்சனை சம்பந்தப்பட்டது. யூதர்களுக்கு கண்ணியமாக நான் இந்த தலைப்பை எடுத்ததே நம்முடைய சில சோதனைகள், நெருக்கடிகளை வைத்து அந்த ஊர் மக்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். அங்கே குழந்தைகளை அரவணைக்க தாய் இல்லை, அங்கே மனைவியை பராமரிக்க கணவன் இல்லை, அங்கு பிள்ளைகள் ஆறுதலுடைய பெற்றோர் இல்லை, பெற்றோர் கண்குளிர குழந்தைகள் இல்லை. இன்று நாம் குழந்தைகளோடு வாழ்கிறோம், மனைவி மக்களோடு வாழ்கிறோம், உறவுகளோடு வாழ்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனை? நாம் ஏன் வெறுத்திருக்கிறோம்? நாம் ஏன் அல்லாஹ்வை நொந்து கொள்கிறோம்? அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் நமக்கு தெரியும் தானே. கை வெட்டப்பட்டிருக்கிறது, இடுப்புக்கு கீழே
அப்படியே சிதறப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, முகம் அரைவாசி சேதமடைந்திருக்கிறது. அந்த நிலைமையிலும் கலிமாவும் இஸ்லாமும் அல்லாஹ்வுடைய பேச்சுக்களும் என்றால் நமக்கு என்ன சோதனை? எப்பொழுதுமே நிம்மதியாக ஒரு இரவு தூங்குவார்களா? நோயாளிகளுக்கு என்று வைத்தியசாலை இருக்கிறது. காட்டும் நிராண்டித்தனமாக அந்த வைத்தியசாலைகளையே தாக்குகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட சோதனை? வீட்டை இழந்து இடிபாடுகளிலிருந்து காயத்தோடு இரத்தத்தோடு அங்கே அகதி முகாமிலே குடியேறி இருக்கின்ற அந்த மக்களுக்கு அகதி முகாமையே தாக்குகிறார்கள் என்றால் இதுதான் சோதனை. அவர்களோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் சொர்க்க சாயலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோயாளிக்கு மருந்து இல்லாத பொழுது பசியாளிக்கு உணவு கிடைக்குமா? ஏன் அல்லாஹ்வோடு அதிர்ச்சி அடைகிறோம்? கண்ணியமானே, எது வந்தாலும் நமக்கு நலவுதான், எதுவுமே நலவு. ஹிஜ்ரத்துடைய நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வுகளில் அடுத்ததுதான் ஹிஜ்ரத். அந்த சவுக்குகையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் எதிரிகளுடைய தலையை எடுக்க சபதமிட்டு வந்திருக்கிறார்கள். பரிசு பொருட்கள் வெகுமதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, தலைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நம்மால் முடியுமான முயற்சி, நமக்கு ஏழுமானதை செய்து அல்லாஹ்வோடு நல்லெண்ணம். குகையிலே தங்கியிருக்கிறார்கள், தன்னால் முடியுமானது இதற்கென்றால் அல்லாஹ். அபூபக்கர் சொன்ன கால் பாதம் அந்த குகை சில ஏறி இறங்கியிருப்போம், அப்படியே உள்ளே இருந்தால் அந்த குகை ஓரத்திலே வரக்கூடிய கால் நடக்கின்ற இடம் விளங்கும், குனிந்து பார்த்தால் கீழே விளங்கும். எப்படியா நிலைமை? அபூபக்கர் சொன்னார்கள், யார் சொல்லலாம், ஒருவன் குனிந்தால் அவருடைய கால் பாதத்தின் பக்கம் பார்த்தான் என்றால் நாங்கள் எங்களை கண்டுகொள்வோம். சஞ்சலப்பட்டார்கள். அல்லாஹு சாலிசுமா, அபூபக்கரே, அல்லாஹ் மூன்றாவது ஒரு நபராக, மூன்றாவதாக அல்லாஹ் நம்மோடு இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருக்கும் பொழுது நீங்கள் நம் இருவரையும் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா. சஞ்சலம் கவலை தோய்ந்தவர்களுக்கு, ஆபத்தில் அகப்பட்டவர்களுக்கு, எப்பொழுதும் நெருக்கடியில் வாழக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், தைரியமூட்ட வேண்டும், அவர்களை தூக்கி விட வேண்டும். தைரியமூட்டார்கள். இன்னல்லாஹ் மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். இல்ல தன்சுரு ஃபகத் நஸரஹுல்லாஹு, அந்த ஆயத்தில் அல்லாஹ் உதவி செய்தார். கண்ணியமானவர்களே, இதுதான் இது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைப்பது மிக அழகான வணக்க வழிபாட்டில் ஒன்று. இந்த நல்லெண்ணம் இல்லாமல் தீய அல்லாஹ்வோடு பொருத்தமில்லாத எண்ணங்கள், எனக்கு எப்பொழுதுமே நெருக்கடிதான், எனக்கு சோதனை தான், எனக்கு தரித்திரியம் தான், எனக்கு ஒன்றுமே சரிவராது, நான் எதிலும் முன்னேற முடியாது, எந்த துறையிலும் எனக்கு முன்னேற்றம் கிடையாது என்று நினைப்போம் என்றால் அல்லாஹ்வே சொல்கிறான், நினைத்தபடி அப்படி அவனை விட்டு விடுவேன். நல்லது நினைப்போம், எப்பொழுதுமே எதிர்காலத்தை பற்றி நல்லெண்ணங்கள் வைப்போம். சுபிச்சமாகும், நிலைமை சீராகும். இப்படி அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் என்னை கண்ணியமாக வாழ வைப்பார். இப்பொழுது கண்ணியமான மக்கள் அடிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஒரு காலம் வரத்தான் போகிறது, ஒரு காலம் வரப்போகிறது. கண்ணியமானே, ஒவ்வொரு கற்களும் மரங்களும் இடங்களும் இந்த யூதர்களை காட்டிக் கொடுக்கும். அதை நினைத்து நாமும் ஆதரவடைவோம், அந்த மக்களும் ஆதரவடைகிறார்கள். ஒரு மரத்தை தவிர, அல்லது சொல்லக்கூடிய மரத்தை தவிர மற்ற எல்லாமே யூதர்களை காட்டிக் கொடுக்கும், முஸ்லிம்களை கூப்பிடும். எனக்கு பின்னால் ஒரு யகூதி ஒளிந்திருக்கிறான், வந்து கொள்ளு, வந்து கொள். முழு படைப்பினங்களுடைய உள்ளத்திலும் வெறுப்பு போடப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். அவர்களுடைய விடயத்திலும் பலஸ்தீன் மக்களை
கண்ணியமானே, அவருடைய அல்லாஹ்வுடன் இருக்கிற நல்லெண்ணம் தான் இன்று வரைக்கும் விடாப்பிடியாக அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள், வெற்றி காண்கிறார்கள். எப்படி பதிலே 1000 பேர் பலசாலிகளை, பலம் குறைந்த, சாதனங்கள் குறைந்த, ஈமானிய 300 லட்சம் சஹாபாக்கள் வெற்றி கொண்டார்களோ அது போன்று சேதங்களை எண்ணிக்கை அளவிலே இவர்கள் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுடைய எண்ணிக்கை வந்தாலும் பொருளாதார ரீதியாக, சாதன ரீதியாக, கருவிகளுடைய சேதம், பெரிய பெரிய மத்திய நிலையங்களுடைய சேதத்தை பார்த்தால் உண்மையான வரலாறு அவர்களுக்கு படுதோல்வி. கணக்கு 10,000 மடங்கு அவர்களுடைய நஷ்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதெல்லாமே அல்லாஹ்வுடன் அவர்களுடைய மன உறுதி, நம்பிக்கை. அது அப்படி இருந்தால் அப்படித்தான் அல்லாஹ் உதவி செய்வார். சில தியாகங்கள், சில உயிர் சேதங்கள், சிலருக்கு கைதாகுவார்கள். ஆனால் கண்ணியமான முறையிலே சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எனவே நாமும் நம்முடைய நிலைமைகளை நினைத்து பார்த்து கை சேதப்பட்டு நிராசையாகி மனமுடைந்து மனநோயாளியாக மாறி தற்கொலைக்கு போகக்கூடாது. கனிமணி, வீட்டை விட்டோடக்கூடாது, ஊரை விட்டோடக்கூடாது, நாட்டை விட்டோடக்கூடாது. சோதனை என்றிருந்தால் சந்திர மண்டலம் போனாலும் சோதனை வரும். அதை நாங்கள் அல்லாஹ்வுடைய கதாக்களிலே பொருந்திக் கொண்டு அதற்கு அல்லாஹ் தருகின்ற வழிகாட்டல்களை நாம் பேரிழக்க வேண்டும். சஹாபாக்களுடைய ஆரம்ப நிலைமை. கண்ணியமானவர்கள், கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு சதக்காவுடைய ஈட்டம்பலம். ஜக்காத்துடைய சதக்காவுடைய ஈட்டம்பலங்கள் நபி அவர்களுக்கோ நபியுடைய குடும்பத்துக்கோ ஹராம். நபியவருடைய வீட்டொரு பகுதியில் அல்லது மற்றொரு மூலையிலே சதக்காவுடைய ஈட்டம்பல மூடைகள் அங்குமிங்கும் பங்கு வைக்கப்படும் பொழுது ஒரு ஈட்டம்பலம் கீழே விழுந்திருந்தது. அதை அன்பு பேர குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியினால், அதனுடைய தாற்பயம் நம்முடைய குடும்பத்துக்கு அறாம் என்ற தெளிவில்லாத வயது, பசியினால் அந்த ஈட்டம்பலத்திற்கு வாயிலை வெண்டு சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு அந்த ஈட்டம்பலத்தை பேர குழந்தையே, இது அசுத்தமானது, எப்படி அசுத்தமான ஒன்றை என்னுடைய பிள்ளைகள் கை கடுத்து அதை வாயிலை போட முனைகின்ற பொழுது நாம் அதை வீசுவோமோ வீசச் சொல்வோமோ அதுபோன்று இது அசுத்தமானதை வீசிவிடுங்கள் என்று அந்த பேரக்குழந்தையுடைய வாயிலே விரலை விட்டு அந்த ஈட்டம்பலத்தை எடுத்து நபியர்கள் வீசினார்கள். பட்டினியின் பொழுது கூட ஹராமான உணவு என்னுடைய குடும்பத்தில் யாருடைய தொண்டைக்குழியும் காணக்கூடாது. இதொரு காலம் பொறுமை செய்தார்கள். 2.5 மாதம் 3வது தலைப்பிறைகள், 2 மாதங்கள் பூர்த்தியாக 3வது மாதத்துடைய தலைப்பிறையை கண்டோம். எங்களுடைய வீட்டில் அடுப்பு எரிக்க எண்ணெய் இல்லை. யாருடைய வீடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. எண்ணெய் இருந்தால் என்ன செய்வீர்கள்? எண்ணெய் குடித்திருப்போம். விளக்கெண்ணெய் அல்ல, ஜெய்தூன், ஒலிவ் ஆயில். அது அடுப்புக்கு எண்ணெயும் தான், அது ரொட்டிக்கு ஆணமும் தான், அவருடைய முகத்துக்கு அது கிரீமும் தான், தலைக்கு எண்ணெயும் தான், அது காயத்துக்கு மருந்தும் தான். ஜெய்தூன் நம்மிடம் அது பழக்கம் வர வேண்டும். இந்த எண்ணெய் பரக்கத்தான எண்ணெய், என்ன சாப்பாடு வைத்தாலும் கொஞ்சம் ஜெய்தூனை வைத்து சாப்பிடுகின்ற பழக்கம். அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற அளவு உன்னதமான ஒரு உணவு. அன்பானவர்களே, சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? ஒரு கால நெருக்கடி, சோதனை, அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் கொண்டு பொறுமை செய்தார்கள். நபியோட ஒரு துவா விளையாட என்ன? நான் நபி, நான் ரசூல், என்னை இப்படி சோதிக்கிறியே, என்னை இப்படி பசியில் போடுகிறாயே, ஒரு துவா காட்டலாமா? நபியோட மனைவிமாரெல்லாம் வந்து, நீங்க நபிதானே, ரசூல் தானே, பசி பட்டியலே வாழுகிறோ, நீங்க அல்லாஹ்விடம் கேளுங்களே, ஏன் கேட்காம இருக்கு? அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான் சொன்னார்களா? நாம் இது சாதாரண தெரியும். என்னப்பா, எனக்கு தான் சோதனை, எனக்கு தான் நெருக்கடி, எனக்கு தான் ஒன்றும் சரிவாதம் இல்லை. அல்லாஹ் என்னோட இறக்கம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேசவில்லை. பொறுமையாளர் அல்லாஹ் இருக்கிறான். நல்லெண்ணம், நற்சகுணம், நல்ல எதிர்காலத்தை பற்றி நல்ல பேச்சுக்கள். பின்னால் ஒரு வரலாற்றுடைய நிகழ்வுதான் கண்ணியமானே,
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் பசியோடு இருந்த பொழுது ஒரு ஈச்சம் பழத்தை எடுத்து பசியால் வாயில் போட்ட சிறுவர் பெரியாளாக எதிர்காலத்திலே அவருடைய ஜகாத்து மாத்திரம் அவர்கள் கொடுக்கின்ற வருடாந்த ஜகாத் 80,000 தீனாரை விட அதிகம். என்ன இது? நம்பிக்கையும் பெறுகிறது. அல்லாஹ்வோடு இந்த சோதனை, இந்த பட்டினி, இந்த வறுமை நீங்கும். இன்னொரு நிகழ்வு வருகிறது, சுருக்கமாக சொல்கிறேன். எதிர்காலம் சிறப்பாக அமைகள் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்கள். கடன், யாருடைய கடன் நீங்கும்? என்னுடைய கடன் நீங்கும். அதற்கான முயற்சியை செய்வார், துவாவும் ஓடுவார், அழுவார், கடன் நீங்கும். நோய் குணமாகும். யாருக்கு? நம்பிக்கை உள்ளவருக்கு. ஒரு மூதாட்டி ஹசன், ஹுசைன், அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு 3 பேருக்கும் ஒரு விருந்து போட்டார். அவரிடமிருந்து ஒரு ஆட்டை அறுத்து விருந்து போட்டார். அந்த ஆடுதான் சொத்து, ஏழை குடிசை. விருந்து போட்ட 10 பிரயாணத்தில் சுருக்கமாக சொல்கிறேன். விருந்து கொண்டு விட்டு அவர் ஒரே ஒரு ஆடு மதீனத்து வாலிபர்கள் விருந்து போட்டு அனுப்பினார். சொல்லிவிட்டு வந்தார், மதீனாவுக்கு வந்தால் எங்களை சந்திக்க வேண்டும், உங்களுக்கு நான் கைமாறு செய்ய வேண்டும். அந்த மூதாட்டி கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அவருடைய ஏதோ வேலை நிமித்தம் வந்த பொழுது இவர்கள் கண்டு கொண்டார்கள், போய் சந்தித்தார்கள், கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது ஹசன் எங்களுக்கு தெரியும் அடையாளம் கண்டு கொண்டு போய் அந்த மூதாட்டிக்கு 1000 ஆடுகளை கொடுத்தார்கள். ஒரு ஈச்சம் பழம் பசியோடு இருக்கும் பொழுது கிடைக்காமல் சிறுபிராயத்தை கழித்தவர்கள் எதிர்காலத்தை அல்ல எப்படி சிறப்பாக்குகிறார். ஒரு தாய்க்கு தனியே 1000 ஆடு கொடுப்பதாக இருந்தால் எங்களை வல்ல கொடுத்தான். நானா முதலாவது தம்பி யார் அனுப்பினார் அவரிடம், அவர் எவ்வளவு தந்தார்? 1000. இவர் 2000 ஆடுகள். மூன்றாவது அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வரும் எவ்வளவு தந்தார்கள்? அவர் 1000, இவர் 2000. இந்த 4000. கண்ணியமானே, ஒரு கருத்துப்படி மொத்தம் 5000 ஆடுகளோடு அவர் 4 பேராக கொடுத்திருந்தால் இங்கே 3 7000 ஆடுகள். கண்ணியமானே, கொடுக்கின்ற அளவுக்கு அல்ல வசதியை கொடுத்தானா இல்லையா? நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் எதிர்காலம் ஒளிமயமாக அமையும், சிறப்பாக அமையும். இதுதான் இவ்வளவு நேரம் பேசிய தலைப்பு. நோய் ஒரு வருடம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் அல்ல. ஒரு கருத்திலே 17 வருடங்கள், இன்னும் ஒரு கருத்திலே 19 வருடங்கள், இன்னும் ஒரு கருத்திலே 21 வருடங்கள். எப்படியோ 17, 18, 19 வருட கால நோய். யாருக்கு? ஐயப்படைக்கிறாருக்கு நம்பிக்கை. இந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்துவார். சிகிச்சையும் செய்தார்கள் அனுமதிப்படி. நம்பிக்கை அல்லாஹ்விடம் இந்த நோய் குணமாகும். அன்னி மஸ்தனிய குர், எனக்கு யா அல்லாஹ் இந்த நோயுடைய வருத்தம், இந்த நோயுடைய சிரமம் ஏற்படுகிறது. நீ மிகவும் மிகவும் கருணை உள்ளவன், கருணை உள்ளவர்களில் எல்லாம் மிக மேன்மையானவன். அவருடைய இரக்கத்தை காட்டு. அவருடைய வகையிலே தோளிலே ஒரு வகையான காயங்கள் வந்ததாக வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமான நம்பிக்கை இழக்கவில்லை, அந்த நோயிலேயே மூத்தாகவில்லை, குணமாகிறார்கள். எப்படி தெரியும்? ஆச்சரியமான நிகழ்வு வருகிறது. குளியல் அறையிலே வரிசையை வைத்திருந்தார்கள். கூட மனைவிதான் பணிவிடைக்கிறார்கள். ரஹ்மா என்று பேர் வந்திருக்கிறது. பேருக்கேற்றவாறு அன்புள்ள மனைவி கணவரை குளியலறையில் விட்டுவிட்டு வெளியிலே வெயிட் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு அல்லாஹ் 2 தண்ணீர்கள். நம்பிக்கை பச்சை தண்ணீரால் சிவா கிடைக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் லட்சம் செலவழித்து மருந்து குடித்தாலும் ஷிஃபா அல்லாஹ்வுடைய கையில் நம்பாமல் மருந்து சுகப்படுத்தாது. கண்ணியமானவர்களே, இந்த தண்ணியை குடியுங்கள், இந்த தண்ணீரால் குடியுங்கள். இதை உள்ளே தொண்டைக்குழியால் குடித்து உள்ளே அனுப்ப வேண்டும். இன்னொரு தண்ணீரால் உடம்பை அழைக்க வேண்டும், குடிக்க வேண்டும். பச்சை தண்ணீர் பாரிதன பச்சை தண்ணீர் குடி நீருக்கு பச்சை தண்ணீருக்கு பாதிப்பார்கள். இதில் குடியுங்கள், இதை குடியுங்கள் அரசுங்கள். அங்கே அருந்தினார்கள் தன் சொல்லப்பட்ட தண்ணீரை அந்த தண்ணீரால் குளிக்கிறார்கள். அந்த குளியலறையிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். மனைவிக்கு கூட அடையாளம் தெரியாத அளவு தோல் நோய் அப்படியே நீங்கி அழகான தோற்றம்.
மனைவியே அடையாளம் தெரியாமல் கேட்கிறார்களாம், என்னுடைய கணவர் ஐயூப் உள்ளே சென்றால் நீங்கள் கண்டீர்களா? இன்னும் வரவில்லை. அவர்கள் சொன்னார்களாம், நான் தான் என்னுடைய கணவர். நம்பிக்கை. எனக்கு அந்த நோய் இந்த நோய், இந்த நோயிலே எல்லாம் மௌத் என்றால் அப்படித்தான் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்றால் ஷிஃபா கிடைத்து ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமான நிலையை மௌத்து வரலாம். இதுதான் கண்ணியமானவர்களே நான் பேசிய விடயம். அவருடைய மனதில் ஆழ்மனதில் பல கவலைகள், பல நெருக்கடிகள், பல என்ன உள்ளம் வெந்து கொண்டு கண் கலங்கிக் கொண்டு எது இருந்தாலும் அல்லாஹ்விட நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ்விடம் எப்படி கேட்போம்? யா அல்லாஹ், உன்னை பற்றி எப்படி நினைக்கிறோமோ அப்படி நீ நடந்து கொள்வதாக சொல்கிறாய். என்னுடைய இந்த நெருக்கடி நீங்கும் நினைக்கிறதை நீக்கியா அல்லாஹ், இந்த கவலையை போக்கியா அல்லாஹ், இந்த கடனை நிறைவேற்றியா அல்லாஹ், இந்த வீட்டிற்கு வந்த வீட்டை சாயா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து சாயா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்தை நம்பிக்கை சாயா அல்லாஹ், எத்தனையோ வியாபாரத்தை செய்து ஒன்றும் எனக்கு திருப்தியா அமையவில்லையா அல்லாஹ், இந்த வியாபாரத்தில் எனக்கு வெற்றி தாயா அல்லாஹ், நீ சொல்லி இருக்கிற நினைத்தபடி நடப்பதாக நான் உன்னை பற்றி நல்லெண்ணம் வைக்கிறேன் அல்லாஹ் என்று சொல்லி துவா கேட்போம். இறுதியாக முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? நபியுடைய மச்சான், அபூபக்கருடைய மருமகன், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசி காலம் நெருங்கும் பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சில கடன்கள் அவருக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக நல்ல பணிகளுக்காக எடுத்த கடன்கள், ஆடம்பரத்துக்கோ சொகுசாக வாழ்வதற்கோ மற்றவருடைய பணத்தை ஏமாற்றி தான் அனுபவிப்பதற்கோ அல்ல, தீனுடைய தேவைகளுக்காக, அல்லாஹ் விரும்புகின்ற நற்பணிகளுக்காக. மகனே, கடன் கொஞ்சம் இருக்கிறது, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உடைய பொறுப்புக்கு வரும். நீ எந்த அளவு நம்முடைய சொத்துக்களை விட்டு சம்பாதித்து என்னுடைய கடனை அடைக்க முயற்சி செய். உனக்கு இறுக்கமாக கடனை அடைக்க முடியாமல் ஒரு நெருக்கம் வரும் பொழுது என்னுடைய பாதுகாவலிடம் தேவை. மகன் நினைத்தார் யாரையாவது சாட்சி விட்டு போகிறாரா இருக்கும். முதலாவது சொன்னார்கள், யாரும் அப்போ உங்களுடைய பொறுப்புதாரர், யார் உங்களுடைய கார்டியன், யார் உங்களுடைய அந்த கடனுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்புதாரர்? அல்லாஹ்வுடைய துஆ. அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றார்கள், நம்முடைய தந்தையுடைய கடன்களை கொடுத்து வந்து ஏதாவது இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சொன்னது போன்று, என்னுடைய தந்தை ஜுபைருடைய பாதுகாவலனே, என்னுடைய தந்தை ஜுபைருடைய கடனுக்கு பொறுப்பாளனே, நீ எனக்கு உதவி செய்ய அழுது துவா கேட்பேன். அந்த நம்பிக்கை வீண்போகவில்லை, முழு கடனும் நிறைவேறியது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மன்றாடுவோம். நம்பிக்கை முதலாவது, நல்லெண்ணம் முதலாவது. நல்லெண்ணம் அழகான சிறந்த இபாதத் என்பதை மனதிலே கொள்வோம். யார் யாரெல்லாம் சுச்சகுணமாக கருத்திரியமாக முசீபத்தாக நினைத்தார்களோ பேசினார்களோ அவர்களுக்கு குர்ஆன் பல ஆயத்துகள் சான்று அப்படித்தான் முடிவு வந்தது. என்னை கண்ணியமானவர்களே, முன்னோருடைய நிகழ்வுகளிலே இதுதான் படிப்பினை. முன்னோருடைய வரலாற்றிலே ஐபோரா படிப்பினை இருக்கிறது என்ன சொல்கிறானே, இதுதான் படிப்பினை. ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளிலும் நான் படிப்பினைகளை சொன்னேன். இந்த படிப்பினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? வெளித்தோற்றம் நிலைமை எப்படி இருந்தாலும் அதற்குள் இந்த அல்லாஹ் எப்படி எலுமிச்சையிலிருந்து நாம் சுவையான இனிமையான இனிப்பான பானத்தை புரிந்து அங்கே இனிப்புகளை கலந்து எலுமிச்சையிலிருந்து இனிப்பை நாம் அருந்துகிறோமோ, அதுபோல எத்தனையோ வெளித்தோற்றத்திலே புளிப்பான கசப்பான பருக்களிலிருந்து இனிப்பான அறுசுவையான உணவுகளை தயாரிப்பது போன்று நம்முடைய சூழல் எப்படி நெருக்கடியாக கசப்பாக கவலையாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நம்முடைய உறுதியான நம்பிக்கை அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைப்பது அந்த நிலைமைகளை மாற்றியமைக்கும். அந்த கவலைகளை, துக்கங்களை, சிரமங்களை, நோய் நம்பலங்களை அகற்றி நமக்கு ஒளிமயமான பிடித்தமான செழிப்பான நிலைமைகளை ஏற்படுத்தும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை நான் உங்களுக்கு முன்னால் அந்த தலைப்பினை சில விடயங்களை முன்வைத்தேன். எனவே எல்லாம் வல்லல்லாஹ் இப்படியான எந்த நெருக்கடிகள், எந்த சோதனைகள், எந்த பாதகமான நிலைமைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அல்லாஹ்வுடன் நல்லெண்ணம் வைத்து
அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி கண்ணீர் வடித்து உள்ள முழுகி அல்லாஹ்விடம் மன்றாடி முன்னே நபிமார்கள் ரசூல்மார்கள் சஹாபாக்கள் எப்படி சாதித்தார்களோ அது போன்று சாதித்து அல்லாஹ்வுடைய திருப்தியுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. யாதங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உன்னுடைய நம்பிக்கையை தருவாயாக, உன்னை பற்றிய நல்லெண்ணத்தை தருவாயாக. எல்லா கவலைகளையும் தேவைகளையும் உன்னிடமே முறையிட்டு அது உன்னுடைய வல்லமையை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. எங்களுடைய கவலைகளை போக்கி வைப்பாயாக, சிரமங்களை அகற்றி வைப்பாயாக, கடன்களை நிறைவேற்றி தருவாயாக, நோய் நம்பலங்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக, நமக்கு நிறைவேறாத ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி தருவாயாக, பொருளாதார நெருக்கடி இல்லாமல் ஆக்குவாயாக, வருமானங்களிலே பரக்கத்து செய்வாயாக, ஹலாலான வருமானங்களை தருவாயாக. எந்த கட்டத்திலும் உன்னுடைய அதிருப்தியான ஹராமான வழிகளில் சம்பாதிக்காமல் நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, விலைவாசிகளை குறைப்பாயாக. எல்லா தரத்தில் உள்ள மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக தங்களுடைய தேவைகள் நிறைவேறி வாழக்கூடிய ஒரு செழிப்பான நாடாக நம்முடைய நாட்டை மாற்றுவாயாக. முழு உலக நாடுகளை மாற்றுவாயாக. நம்முடைய முஸ்லீம்களை உதவி செய்வாயாக. பல நாடுகளிலே முஸ்லீம்கள் கவலை கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அநியாயத்துக்கு ஆளாகிறார்கள் யா அல்லாஹ், சித்திரவதைகளுக்கு ஆளாகிறார்கள் யா அல்லாஹ். குறிப்பாக அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த காசாவுடைய மக்களுக்கு உதவி செய்வாயாக. எதிரிகள்